வணக்கம். சேஷாத்ரி, ஹெச்ஆர்ஐஆர் சேஃப்டி கன்சல்டன்ட், கார்பரேட் ட்ரைனர். மே மாசத்திற்கான ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாசம் நம்ம பண்ணணும், அது இல்லாம போன மாசம் அதாவது ஏப்ரல் மாசத்துல ஸ்டாச்சுட்டரி அப்டேட்ஸ் எதனா இருக்கா, ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எதனா இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். மூணாவது பகுதியா ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாசம் நம்ம பண்ண வேண்டிய ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்றதை பார்க்க போறோம். பகுதி 4ல் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், ஆன்கால் ஹெச்ஆரோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இந்த மாதம், டைரக்ட் செஷன் என்ன, ஆன்லைன் செஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டாச்சுட்டரி அப்டேட்ஸ். இபிஎஃப்ஓல ஆட்டோ கிளைமை பற்றி ஒரு ரீசன்ட் சர்க்குலர் ஒன்று வந்திருக்கு. ஆட்டோ கிளைம் வந்து 50,000 1 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஓஹோ, அப்போ வந்து பிஎஃப்ல நாம ஏதாவது நம்ம லோன் அட்வான்ஸ் கேட்டோம்னா 50,000 1 லட்சத்து 50,000க்குள்ள தானா வந்துருந்தது. இப்போ 1 லட்சம் வரைக்கும் தானா நம்ம கேட்ட உடனே கிடைச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு இல்லை. அதுல கிளியரா சொல்லியிருக்கு 68J கிளைம்ஸ் மட்டும்தான் இந்த ஆட்டோ ப்ராசஸ்ல செல்லுபடி ஆகும். அதாவது அப்போ 68J கிளைம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். 68J 1 இல்லை 68J 2 இந்த 2 கிளாஸ் வந்து இதுக்கு அப்ளிகபிள் ஆகும். அப்படின்னா என்னன்னா 68J 1ன்றது நான் எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம போச்சு, அதுக்காக நான் லோன் எடுக்கிறேன். இல்லை என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் 68J 2ன்றது வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக நான் லோன் கேட்குறேன்னா அப்படிப்பட்ட லோன் 50,000 1 லட்சம் வரைக்கும் தானாவே நமக்கு கிடைச்சிடும். அப்ளை பண்ணால் உடனே இமீடியட்டா அது ப்ராசஸ் ஆகிடும். யாரும் வந்து தனியாக பார்த்து செக் பண்ணணும் இல்லை, இமீடியட்டா தானாவே சேங்ஷன் ஆகிடும். அது எதுக்கு, 1 மாசத்துக்கு மேலே ஹாஸ்பிட்டலைசேஷன் இருந்தாலோ இல்லை மேஜர் சர்ஜிக்கலுக்காக நீங்கள் வந்து கேட்குறீங்க ஆப்ரேஷனுக்காக அப்படின்னாவோ, இல்லை சர்டன் டிசீசஸ் லைக் டிபி, லெப்ரசி, கேன்சர், மென்டல் டீரேஞ்ச்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த காரணங்களுக்காக 68Jல கொடுக்கக்கூடிய கிளைம் வந்து ஆட்டோவா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தானாவே ப்ராசஸ் ஆகுன்றது தான் இந்த சர்க்குலர்ல சொல்லப்பட்டது. ஒரே வெயில், எல்லா இடத்துலையும் எக்கச்சக்கமான வெயில். அதுக்கு மினிஸ்ட்ரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சன்ஸ்ட்ரோக்கு எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அந்த பர்சனை வந்து யாருக்குன்னா சன்ஸ்ட்ரோக் வந்து அவனை கீழே படுக்க வைங்க, ஒரு ஈரமான கிளாத்தை வச்சு அவரோட உடம்புகள்லாம் தொடச்சி விடுங்க, நார்மல் டெம்பரேச்சர், கூல் வாட்டர் இல்லை நார்மல் டெம்பரேச்சர் வச்ச முகத்தில் இது பண்ணுங்க, ஓஆர்எஸோ லெமன் ஜூஸையோ நல்லா குடிக்க சொல்லுங்க, அவரை குடிக்க வைங்க. உடனே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுங்க. ஹாஸ்பிட்டல் டைப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த ஹீட் டேஸில் டெஃபினட்டாக இட் இஸ் ரெக்வயர்ட். அது இல்லாமல் ஒவ்வொரு ஒர்க் பிளேஸ்லையும் ஒவ்வொரு ஃபேக்ட்ரிலையும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லையும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கு. ஜென்ரலாக என்ன பண்ணியிருக்கணும்னா சன்ஸ்ட்ரோக் ஆண்ட சிம்டம்ஸ் என்னென்னு சொல்லியிருக்கணும். இந்த வெய்ய நாளில் எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத எல்லா ப்ராமினன்ட் பிளேஸ்ல வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கணும். அடுத்ததா ட்ரிங்கிங் வாட்டர், கூல் ட்ரிங்கிங் வாட்டராக இருக்கட்டும், நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர், மல்டிபிள் பாயிண்ட்ஸ்ல எப்பவும் தண்ணி கிடைக்கிற மாதிரி நம்ம ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்கணும். அது இல்லாமல் எம்ப்ளாயிஸ்க்கு இதெல்லாம் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கணும், எந்த நேரத்துலையும் அவைலபிளாக இருக்கணுமா. எது, எலக்ட்ரோலைட்ஸ் இல்லை லெமன் ஜூஸ், பட்டர் மில்க், ஓஆர்எஸ், இதெல்லாம் எப்பவுமே, பட்டர் மில்க்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது, ஆனால் ஓஆர்எஸ் கண்டிப்பாக வச்சுக்க முடியும். அந்த இடத்துல எப்பவுமே அவைலபிளாக பீப்புள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஓஆர்எஸ் கண்டிப்பாக இருக்கணும். பட்டர் மில்க் கொடுங்க, லெமன் ஜூஸ் கொடுங்க, இதெல்லாம் வந்து ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரியிலேருந்து. வென்டிலேஷன், ஒர்க் பிளேஸ்லாம் நல்லா வென்டிலேஷன் இருந்தால் கூட ஹீட் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி கூல் ஏசி இருக்கலாம், ஏர் கூலர் இல்லைனா ஃபேன், அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணலாம். 2 வீலரை வந்து வெயிலில் யாரும் வரா மாதிரி பார்த்துக்காதீங்க. அதுவும் 12லேருந்து 3 மணிக்குள்ளே சிவியராக இருக்கும் ஹீட், அதை அந்த டைமில் யாரும் வராத மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்றது மினிஸ்ட்ரியிலேருந்து சொல்லியிருக்காங்க. அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் அவாய்ட் பண்ணணும். அது இல்லாமல் ஒரு நர்ஸை எப்பவும் அவைலபிளாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் மினிஸ்ட்ரியிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு கவர்மெண்ட்லேருந்து. அடுத்ததாக எலெக்ஷன் தான் முடிஞ்சு போச்சேன்னு இல்லை, இன்ட்ரெஸ்டட் ஒர்க்மேனுக்கு, இன்ட்ரெஸ்டட் மைக்ரண்ட் ஒர்க்மேனுக்கு எலெக்ஷன் அவங்க ஸ்டேட்ல நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல நாம அவங்களுக்கு பெய்டு ஹாலிடே கொடுக்கணும். இது சட்டப்படி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டாக இருக்கட்டும், டிஷ்ல இருந்தும் நமக்கு அறிவுறுத்திருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்ல நடக்குதோ அந்த ஸ்டேட்ல அவங்க ஓட்டு போடுறதுக்காக நாம அந்த டேட்ல எங்க எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு பெய்டு ஹாலிடே கொடுக்கணும். அவர் போயிட்டு வர தேதியே போயிட்டு வர்றது அதெல்லாம் கூட இருக்கு, இருந்தாலும் அந்த டேட்டுக்கு வந்து பெய்டு ஹாலிடே கொடுக்கணும்ன்றது சட்டப்படி கொடுக்கணும். அதை வந்து டிஷ்ஷும் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஜட்ஜ்மெண்ட் பார்க்கும்போது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ல. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேரா 83 கொஸ்டின் பண்ணி அது வந்து தவறானது அப்படின்ட்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கர்நாடகா ஹைகோர்ட், பெங்களூர்ல இருக்கக்கூடிய கர்நாடகா ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் இன்னும் வரல, ஜட்ஜ்மெண்ட் வந்தவொடனே புது வீடியோவா நான் அதை போஸ்ட் பண்றேன். என்னன்னா
இந்த ப்ரொவிஷன், அதாவது இன்டர்நேஷனல் ஒர்க்கருக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுக்கக்கூடிய பேரா 83யோ இல்லை பென்ஷன் ஸ்கீமில் வந்து பேரா 43ஏவோ எப்போ இன்க்ளூட் ஆச்சுன்னா 2008 1 அக்டோபர் 2008 தான் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதில் வந்து GSR 706E பிஎஃப் உண்டானது இன்க்ளூஷன் பேரா 83, 705 பென்ஷனுக்கு உண்டான 43A, இது ரெண்டும் உள்ள வந்து இன்சர்ட் ஆகுது பென்ஷன் ஸ்கீம்லையும் பிஎஃப் ஸ்கீம்லையும். அதாவது முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டாச்சுட்டரி லிமிட் 5,000, 6,500, 15,000, இப்போ 15,000 இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாச்சுட்டரி லிமிட்டை பற்றி எதுவும் சொல்லலை இனிஷியலா. ஆனால் சப்சீக்வெண்ட்டாக 2010 3/9/2010 GSR 148 அந்த நோட்டிஃபிகேஷன் மூலமா வித் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட், அதாவது 1/9/2008 இந்த ப்ரொவிஷன், அந்த ஸ்டாச்சுட்டரி லிமிட் இன்டர்நேஷனல் ஒர்க்கருக்கு கிடையாது. அதாவது மொத்த சேலரிக்குமே அவங்களுக்கு பிஎஃப்க்கும் பென்ஷனுக்கும் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத இதுல சொல்லப்பட்டது இந்த 148 மூலமா. இது தவறு. ஏன் தவறுனா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்றது, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம், ஆர்டிகல் 14. அப்போ வயலேட் ஆகுதா? இன்டர்நேஷனல் ஒர்க்கரை நீங்க சட்டத்துக்கு முன்னாடி சமமா பாவிக்கல. அதே மாதிரி ஆர்டிகல் 21 வந்து எந்த பர்சனையும் அவங்களோட லைஃபையோ பர்சனல் சுதந்திரத்தையோ சட்டத்திற்கு உட்பட்டு, சட்டத்துல சொல்லப்பட்டதுக்கு உட்பட்டு தான் ஏதாவது ப்ரொவிஷன் கொண்டு வரலாம். அவங்க சுதந்திரத்தை பறிக்க கூடாது அப்படிங்கிறதும் ஆர்டிகல் 21 சொல்லப்பட்டிருக்கு. இது ரெண்டுத்துக்கும் அகைன்ஸ்டா இருக்கு இந்த ப்ரொவிஷன். இன்டர்நேஷனல் ஒர்க்கருக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்றது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லப்பட்டது. டீடைல் ஜட்ஜ்மெண்ட் வரட்டும், டீடைல் வீடியோ போஸ்ட் பண்றேன். ஒரு சில அதர் ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் கிளாஸ், ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கீங்க, ஆனா ஸ்டாண்டிங் ஆர்டர்ல இல்ல, செல்லுபடி ஆகுமா? செல்லுபடி ஆகும். சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஸ்டாண்டிங் ஆர்டர்ல அதை பத்தி எதுவும் சொல்லலை டிரான்ஸ்ஃபரை பத்தி, ஆனா அப்பாயின்மெண்ட்ல ஆர்டர்ல சொல்லியிருந்தா அப்போ செல்லுபடி ஆகும். இன்னொன்று வந்து ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் மூலமா நம்ம எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துட்டோம் யாருக்கோ ஒருத்தருக்கு, அவர் வந்தாரு, ஏதோ அவர் சொன்ன தகவலை வச்சு நம்ம எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துட்டோம், ஃபேக் ரெஸ்யூம்னு வச்சுக்கோமே. அது தெரிய வந்து அவரை டிஸ்மிஸ் பண்ணா அவருக்கு கொடுக்க வேண்டிய கிராஜுவிட்டியை கொடுக்காமல் விடலாம் அப்படின்னு கர்நாடகா ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. ஃபோர் ஃபீச்சர் ஆஃப் கிராஜுவிட்டி, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ல எம்ப்ளாய்மெண்ட் வரும்போது அதுல ஃபோர் ஃபீச்சர் பண்ணிக்கலாம், நம்ம நிறுத்தி வச்சுக்கலாம் கிராஜுவிட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாயி, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாயி அப்பாயிண்ட் பண்ணுவோம். அப்படிப்பட்ட எம்ப்ளாயி பர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை கோரலாமா? அவங்களுக்கு அதுல ரைட்டு கிடையாதுன்றத கர்நாடகா ஹைகோர்ட் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கு. இஎஸ்ஐ கார்டு, இஎஸ்ஐ கார்டை வச்சுட்டு எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேஸ் ஹிமாச்சல் பிரதேஷ் ஹைகோர்ட்ல முடியாதுன்ட்டு தீர்ப்பு வந்திருக்கு. ஏன்னா ஒரு கான்ட்ராக்டர் இருக்கார், அவருக்கு வந்து இஎஸ்ஐயே கிடையாது, 2 பேர் தான் வேலை செய்யறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? பிரின்சிபல் எம்ப்ளாயர் அவரோட கோடுல அவங்களுக்கு கட்டணும் அப்படின்றது சட்டமே சொல்றது. அப்போ வெறும் இஎஸ்ஐ கார்டை வச்சுட்டு அவர் தான் எனக்கு எம்ப்ளாயர், நான் எம்ப்ளாயி அப்படிங்கிறத பண்ண முடியாது, எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஹிமாச்சல் பிரதேஷ் ஹைகோர்ட் சொல்லியிருக்கு, தீர்ப்பு கொடுத்துருக்கு. இன்னொன்று வழக்கமாக வரக்கூடிய தீர்ப்பு, பல தீர்ப்புகள் வந்தாச்சு, ஆதார் கார்டை பேஸ் பண்ணி டேட் ஆஃப் பர்த்தை ப்ரூஃபா பண்ண முடியாது, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டை வந்து சப்மிட் பண்ண முடியாது அப்படிங்கிறது. அதுவும் பென்ஷனுக்கு கொடுத்துருக்காருங்க அவங்க. இதை வந்து குஜராத் ஹைகோர்ட் வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது, ஆதாரை வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபா பயன்படுத்த முடியாதுன்றதை கொடுத்துருக்கு, தீர்ப்பு கொடுத்துருக்கு. பாஷ் என்கொயரியில ஒரு தீர்ப்பு கேரளா ஹைகோர்ட்ல. அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருத்தர் மேல பாஷ் கம்ப்ளைண்ட் வருது, அப்படி பாலியல் புகார் வருதுன்னா யார் மேல புகார் வருதோ அவருக்கு வந்து காப்பி கொடுக்கணும். இந்த புகார் தாங்க உங்க பேர்ல சொல்லியிருக்கா அப்படின்ட்டு கொடுக்கணும். அதை எதுவுமே கொடுக்காம ஒரு என்கொயரி கண்டக்ட் பண்ணி முடிச்சு அவர் மேல குற்றம் சாட்டினா அது தவறு. அந்த என்கொயரி வந்து செல்லுபடி ஆகாதுன்றது தான் கேரளா ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. யார் மேல குற்றம் சாட்டப்பட்டதோ அந்த நபருக்கு என்ன குற்றம், அதுக்குண்டான முழு தகவலையும் தெரிவிக்கணும். தெரிவிச்சு அந்த என்கொயரி கண்டக்ட் பண்ணாதான் அது செல்லுபடி ஆகுன்றது தான் கேரளா ஹைகோர்ட் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு. அடுத்ததான் ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் மே 2024 வழக்கமா செய்யக்கூடிய ஏப்ரல் மாசம் வேஜ் மந்த் ஏப்ரலுக்கு உண்டான பிஎஃப்எஸ்ஐய 15 மேக்குள்ள செலுத்த வேண்டும். அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஒர்க்கரோட ஏப்ரல் உண்டான வேஜ் மந்த்துக்கு உண்டான ரிட்டர்ன்ஸை மே 15 சப்மிட் பண்ணணும். இது ரெண்டும் மே 15 பிஎஃப்இஎஸ்ஐ பேமெண்ட்டை பண்ணி முடிச்சிடணும் ஏப்ரல் மாசத்துக்கு உண்டானது. இஎஸ்ஐல ஆஃப் இயர்லி ரிட்டர்ன் 11 மே 2024 சப்மிட் பண்ணி ஆகணும். அது இல்லாமல் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அந்தந்த ஸ்டேட்டுக்கு எந்த டேட்டோ அந்த டேட்டு பிரகாரம் ப்ரொஃபஷனல் டேக்ஸை கட்டிடணும். இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் பீரியட் வந்து முடிஞ்சுது, மார்ச்சோட முடிஞ்சுது. ஏப்ரல்ல இருந்து அந்த எம்ப்ளாயி யாராவது அவுட் ஆஃப் கவரேஜ் இஎஸ்ஐல போயிருந்தா அவங்கள ரிமூவ் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம பே பண்ண போறோம் இல்லையா 15th மே, அந்த 15th மே பே பண்ணும்போது என்ஷூர் பண்ணிக்கங்க இஎஸ்ஐல யாராவது
ஏப்ரல் மாதம் சம்பளம் அதிகமாகி கவரேஜ்லேருந்து வெளில போயிருந்தா இப்போ தான் நீங்கள் எடுக்கணும், அதுக்கப்புறம் எடுக்க முடியாது. அதனால் அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா முதல் ட்ரைனிங் சென்னையில் நடக்க போகுது. சென்னையில் மே மாதம் 17ஆம் தேதி சென்னையில் ஹோட்டல் கல்யாணில் ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது என்ன ப்ரோக்ராம்னா, கான்ட்ராக்ட் லேபர் மற்றும் இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்மன் இந்த ப்ரொவிஷன்ஸ், எம்ப்ளாயருக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ், கான்ட்ராக்டருக்கு என்னென்ன ப்ரொவிஷன், கான்ட்ராக்டரும் அட்டன் பண்ணலாம், எம்ப்ளாயர்ஸ் எல்லா ஹெச்ஆரும் அட்டன் பண்ண வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த ஒர்க் ஷாப்பில் கண்டிப்பாக கலந்துக்கும். இது இல்லாமல் கோயம்புத்தூரில் ஒரு ப்ரோக்ராம், கோயம்புத்தூரில் வந்து வரக்கூடிய 15ஆம் தேதி, மே மாதம் 15ஆம் தேதி பேரோல் கம்ப்ளையன்ஸ் வித் இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன்ஸ், அதை பற்றின ஒரு ஒர்க் ஷாப் வந்து மே 15 அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் 3rd வீக் ஆஃப் மேல, டேட் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை, PFMEA 4th and 5th எடிஷன் வந்து சென்னையில் கண்டக்ட் பண்ண போகிறோம். தகவல்களை வந்து மிஸ்டர் தினேஷை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் ஆன்லைன் செஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு. அது வந்து சண்டேயில் வந்து 10லேருந்து 12, தேர்ஸ்டேஸில் 7 to 9 நடக்கும். அதை பற்றின தகவல்களையும் மிஸ்டர் தினேஷை கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த தகவல்கள் பிடிச்சிருந்ததுன்னா HR ஃப்ரெட்டர்னிட்டிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.